வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் ரத்னசிறி விக்ரமநாயக்கவின் பூதவுடல் இறுதி அஞ்சலிக்காக பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்கு கொண்டுவரப்பட்டது. மாகாண சபைகளின் அனுமதிக்காக முன்வைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் மத்திய மாகாண சபையிலும் நிராகரிப்பு. வடமாகாண தொண்டராசிரியர்கள் நிரந்தர நியமனம் கோரி உண்ணாவிரத போராட்டத்தில். இந்தியாவின் உத்தரப்பிரதேசில் இன்று அதிகாலை ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழப்பு. காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் ரத்னசிறி விக்ரமநாயக்கவின் பூதவுடல் இறுதி அஞ்சலிக்காக பாராளுமன்ற கட்டடத் தொகுதிக்கு இன்று முற்பகல் கொண்டுவரப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற செயற்குழுவின் பிரதம அதிகாரி நீல் இத்துவெல தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் காலஞ்சென்ற முன்னாள் பிரதமரின் பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் ரத்னசிறி விக்ரமநாயக்கவின் இறுதிக்கிரியைகளை பூரண அரச அனுசரணையுடன் நடத்துமாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று பணிப்புரை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமரின் மறைவை கேள்வியுற்றதை அடுத்து சம்பந்தப்பட்ட பிரிவுகளுடன் கலந்துரையாடி முன்னாள் பிரதமரின் இறுதிக்கிரியைகளை பூரண அரசு அனுசரணையுடன் நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறியது. ரத்னசிறி விக்ரமநாயக்க உயிரிழக்கும் போது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் சிரேஷ்ட ஆலோசகராக செயற்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் முன்னாள் பிரதமர் ரத்னசிறி விக்ரமநாயக்க நேற்று காலமானார். 1933 ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி பிறந்த ரத்னசிறி விக்ரமநாயக்க தனது 83வது வயதில் காலமானார். 2000ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரையும் 2005ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரையும் ரத்னசிறி விக்ரமநாயக்க நாட்டின் பிரதமராக செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபைகளின் அனுமதிக்காக முன்வைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் மத்திய மாகாண சபையிலும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண சபையில் 32 மேலதிக வாக்குகளினால் இந்த சட்டம் மூலம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்ட மூலத்துக்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளியேறியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மேலும் 4 உறுப்பினர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. இன்றைய வடமாகாண சபை அமர்வு தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் கதிர்காமத்தையன் ரஜினிகாந்தன். வடமாகாண சபையினுடைய இந்த வருடத்திற்கான இறுதி 74வது அமர்வு இன்று காலை 9:30 மணியளவிலே ஆரம்பமாகி 11:45 மணியளவிலே நிறைவடைந்தது. அமர்வின் ஆரம்பத்திலே ஆளுங்கட்சி உறுப்பினர் தூணா ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடல் வளமும் தரை வளமும் பறிபோகியுள்ளன. அந்த நிலையிலே எல்லைப்புற பகுதிகளில் உள்ள செம்மலைக்காடுக்கு தெற்கே உள்ள மக்களும் ஒதியமலை மக்களுக்குமான அடிப்படை வசதிகள் இதுவரை செய்து கொடுக்கப்படவில்லை எனவும் அவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுக்குமாறு இச்சபையை கோருகிறேன் என்ற பிரேரணையை கொண்டு வந்து சபையிலே உரையாற்றியிருந்தார். அதே நேரம் இன்றைய அமர்விலே தென்பகுதியில் இருந்து கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகின்ற செயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகின்ற கல்லினை வடபகுதியில் உள்ள பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் என்ற பிரேரணையை கொண்டு வந்து உரையாற்றினார் விவசாய அமைச்சர் போன ஐங்கரநேசன். இன்றைய தினம் கொண்டுவரப்பட்ட 2 பிரேரணைகளும் சபையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சபை எதிர்வரும் ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நியூஸ் செய்திகளுக்காக வடமாகாண சபை பேரவைச் செயலகத்திலிருந்து கதிராமத்தையன் ரஜினிகாந்தன். வடமாகாண தொண்டர் ஆசிரியர்கள் நிரந்தர நியமனம் கோரி உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்னால் இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சுமார் 500 தொண்டர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பல வருடங்களாக ஊதியம் எதுவும் இல்லாமல் பாடசாலைகளில் தொண்டு அடிப்படையில் கடமையாற்றிய போதிலும் தமக்கு இதுவரை நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை என உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தொண்டர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். தொண்டராசிரியர்கள் பேர் சூட்டவே எங்களுக்கு வெக்கமா தான் இருக்கு என்று சொன்னா நாங்க தொண்டர் நாங்க ஒரு 10 வருட காலத்துக்கு முன்னராகவே நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நாங்க ஒரே முடிவுல இருக்கிறேன் சொன்னா உண்ணாவிரதம் பரவாயில்லை, சாவு வரை உண்ணாவிரதம் எடுத்தாவது எங்களுக்கு செத்து போனாலும் பரவாயில்லை, இருக்கிற நியமனத்தோட வீடு செல்ல எங்களோட குறிக்கோள். இந்த பிச்சை கேட்கிற மாதிரியே நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இந்த தொண்டராசிரியர் என்று சொல்ற இது நாங்க யுத்த காலத்தையும் பெரிய கஷ்டப்பட்டு, அதாவது மேற்பட்ட ஆசிரியர்கள் இங்க 1 கோடி இருக்கிறாங்க. இந்த முடிவில்லாமைக்கு நாங்க இதை விட்டு நாங்க திரும்பி போறதில்லை ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறோம். ஆசிரியர்கள் சொல்லியே எங்களை மகிழ்ச்சி படுத்துறாங்க. ஆனாலும்
எங்களுக்கு இந்த நியமனத்தை ஏன் வழங்கவில்லைன்னு சொல்லிதான் எங்களுக்கு சரியான கவலையாகவும் பெரிய ஒரு ஆதங்கமாகவும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏறாவூர் சவுக்கடி பகுதியில் உள்ள வயலொன்றிலிருந்து கைக்குண்டொன்று மீட்கப்பட்டுள்ளது. கிடைத்த தகவல் ஒன்று கமைய போலீசார் இந்த கைக்குண்டை இன்று காலை மீட்டுள்ளனர். கைக்குண்டை சீலிழக்க செய்வதற்கான நடவடிக்கைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று நாளை மறுதினம் இந்தியாவிற்கு பயணமாக உள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சு தெரிவித்துள்ளது. கடற்றொழில் அமைச்சின் செயலாளர், கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட குழுவினர் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். இந்திய மீனவர்களின் அத்துமீறல் காரணமாக வடக்கு மீனவர்களே அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய அரசின் அழைப்பின் பிரகாரம் இலங்கை பிரதிநிதிகள் அங்கு செல்ல உள்ளதாகவும் கடற்றொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலை அடுத்து எதிர்வரும் 2ஆம் தேதி இந்திய கடற்றொழில் அமைச்சர் உள்ளிட்ட இந்திய குழுவினர் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாகவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இருநாட்டு மீனவர் பிரச்சினைகளுக்கும் சிறந்த தீர்வை எட்டும் முயற்சியில் இருதரப்பு கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்திற்கு பயன்படுத்தப்படும் ரகசிய இலக்கத்தை திருடி பாரிய அளவில் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் போலி நாணயத்தால் விசாரணை பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இவ்வாறு பல மில்லியன் ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் பல்கேரிய நாட்டு பிரஜைகள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏடிஎம் இயந்திரங்களுக்கான ரகசிய இலக்கத்தினை பெற்றுக் கொள்வதற்காக புதிய பொறிமுறை கட்டமைப்பு ஒன்று அதில் பொருத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் சந்தேக நபர்களினால் ஏடிஎம் இயந்திரங்களினூடாக பாரிய நிதி மோசடி நடத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சிலர் சந்தேக நபர்களை பின்தொடர்ந்ததை அடுத்து பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் திருடிய சந்தர்ப்பத்தில் நேற்று மாலை அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களினால் 5 மில்லியன் ரூபாய் இவ்வாறு மோசடி செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் இதற்கு முன்னர் 2 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கந்தலாய் பகுதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கந்தலாய் பகுதியில் பெண்ணொருவரின் தங்கச்சங்கிலி ஒன்றை திருடிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக நேற்று இரவு போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது முச்சக்கர வண்டியில் சந்தேக நபர்கள் தப்பிச் செல்வதற்கு முயற்சித்த போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற முச்சக்கர வண்டியை பின்தொடர்ந்த போலீசார் அதனை நிறுத்துமாறு கட்டளையிட்டுள்ளனர். எனினும் கட்டளையை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தில் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா பூந்தோட்டம் முகாமில் வாழும் மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் தங்களின் வாழ்க்கையை முன்னெடுத்து வருகின்றனர். உடைந்து தொங்கும் பாழடைந்த இந்த தகர கொட்டில்கள் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற இடமா என்ற கேள்வியை எழுப்புகின்றதா? ஆம், இந்த தகர கொட்டில்கள் தான் 3 தலைமுறைகளாக பூந்தோட்டம் மக்களின் வாழ்விடமாக இருக்கின்றது. நாங்க 21 வருஷமா இந்த முகாமிலே தான் தம்பி இருக்கிறோம். மனுஷன் போனதுல இருந்து நான் இதே கதியிலா தான் இருந்து வாழ்றேன். எனக்கு ஒரு பிறந்த நாளோ ஒரு வருஷமோ நத்தாலோ அப்புறம் தீபாவளியோ பொங்கலோ நான் ஒன்னும் செய்யறதில்லை. எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்ல. கிடைக்கிற காசை வச்சு இந்த 500 ரூபா உழைச்சிட்டு வர்றத வச்சுதான் நான் சாப்பிட்றேன். எல்லாருக்கும் பிச்சை சம்பளம் கூட 2000 கொடுக்குறாங்க. எனக்கு அந்த 250 ரூபா காசு மட்டும் தான் கொடுக்குறாங்க. எப்ப காணி தருவாங்கன்னு தெரியாது. காணி கொடுக்குறேன்னு கொடுத்து முடியல. அந்த இடமும் சரியில்லை. காடு அங்கெல்லாம் பாம்பு கிடக்கு ஆனா கிடக்குன்னு சொல்றாங்க. என்ன செய்ய போறாங்களோ தெரியாது. நாங்க எங்க போறோமோ தெரியாது. இந்த புளியாங்குளம் பக்கத்து காணி கொடுத்தாலும் நாங்க அதுல சரி போயிட்டு இருந்து பஸ்ல வந்து வேலைக்கு செஞ்சுட்டு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்.
1995 ஆண்டு யுத்தம் காரணமாக வவுனியாவிற்கு இடம்பெயர்ந்த இந்த மக்கள் பூந்தோட்டம் நலன்புரி நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இவ்வாறு தங்க வைக்கப்பட்டவர்களில் பலர் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ள நிலையில் காணிகள் அற்ற 104 குடும்பங்கள் தொடர்ந்தும் முகாம்களிலேயே வாழ்கின்றனர். நீர் மற்றும் மலசலக்கூடம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் சொல்லனா துயரங்களுக்கு மத்தியில் ஆண்டுக்கொரு முறை நாட்காட்டியில் ஏற்படும் மாற்றம் தமது வாழ்வில் இல்லை என்பது இவர்களின் நிலைப்பாடு. 21 வருஷமாகுது. எங்களுக்கு ஒரு நல்ல நாள், பெரிய நாள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட ஒன்றும் கையில் படியிலே இல்லை. நாங்கள் இப்படியே அனாதைகளாக இருந்து வாழ்த்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நத்தாறு வந்திருக்குது, எங்களுக்கு கொண்டாடுறதுக்கு இயலாம இருக்குது. அப்ப நாங்க ஒரு காலமும் கொண்டாடுறதே இல்லை. கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு வல்லமை இல்லாதனால நாங்க இப்படித்தான் வச்சு கொண்டாட முடிய சூழ்நிலை ஏற்பாடு இருக்குது எங்களுக்கு. சேதமடைந்த கொட்டில்களில் வாழும் இந்த மக்களுக்கு கொட்டும் மழையும் சுட்டரிக்கும் வெயிலும் கூட பாரபட்சம் பார்ப்பதில்லை. இந்த நிலையில் பலமுறை தமது கோரிக்கைகளை முன்வைத்தும் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் பாராமுகமாயிருப்பது வேதனை அளிப்பதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். புத்தாண்டு மலர்கின்ற இந்த தருணத்தில் தமது வாழ்க்கையில் அடுத்த வருடமேனும் ஒளியேற்றப்படும் என்ற ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர் பூந்தோட்டம் மக்கள். இடைவிடாமல் முன்னோக்கி செல்லும் மக்கள் சக்தி இன்னும் 100 நாட்களுக்கு. மக்கள் சக்தி 100 நாட்கள் 2வது கட்டத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். இலங்கை வங்கியின் கணக்கிலக்கம் 80144512. நேஷன்ஸ் ட்ரஸ்ட் கணக்கிலக்கம் 100-111-112-335. மக்கள் சக்தி 2வது கட்டம். ஒன்றிணைவோம், நாட்டை கட்டியெழுப்புவோம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.